பெண்களின் காது ஓட்டையை சரி செய்யும் அறுவை சிகிச்சை மூலம் லட்சமாக பணம் சம்பாதித்து வந்த போலி பெண் மருத்துவரை சென்னை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் பிரபலமாகி இந்தியா முழுக்க கல்லா கட்டி வந்த மும்பை லேடியின் கேடி வேலை அம்பலமானது எப்படி? பெண்கள் கம்மல் போடுவதால் உண்டாகும் காது ஓட்டையை கனக்கச்சிதமாக தையல் மூலம் ஒட்டு போட்டு பிரபலமானவர்தான் டாக்டர் பூனம் சர்மா. வலிக்காமல் தையல் போடுவதில் கைதேர்ந்தவரான பூனம் தன்னுடைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சம்பவங்களை இன்ஸ்டா ரீல்ஸ்களாக அப்லோடு செய்து பெண்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகியுள்ளார். கோமதி வலிக்குதா? கோமதி உங்களை தான் வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோமதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. ஆரம்பி. கோமதிக்கா வலிச்சா சொல்றீங்களா? फाइनल पट्टी करके आपको पूरे इंस्ट्रक्शंस दूंगी. Her skin is so soft. ஆமாம்மா, ரொம்ப சாஃப்ட். ரொம்ப soft. बिल्कुल लगते हैं. You look so young for the age. பூனம் போடும் தையலால் பிறந்த குழந்தைக்கு இருக்கும் காதை போலவே எங்களுக்கும் புதிய காது முளைச்சிருச்சுங்க என கிழிந்த காதோடு சிகிச்சைக்கு சென்ற பலரும் புகழ்ந்து தள்ளி இருக்கின்றனர். Oh, now you're in Chennai. Okay. Yeah, it was very cool experience. Nothing to worry at all. It was very easy. Okay. Chalo, thank you Nandini. Next one please. Very sweet doctor. You don't feel that you're coming for any repair or anything. And procedure is also very simple. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காதில் தையல் போடுறாங்களே, அதுக்கு ப்ராப்பரா படிச்சிருக்கிறாங்களா? மேடம் பேக்ரவுண்ட் தான் என்னங்க? இப்படி பல கேள்விகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க சொல்றோம், கேட்டுக்கங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா கிட்ட தான் எங்க காதை காட்டுவோம்னு காத்துக்கிட்டு இருந்த லேடிஸ், அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. How was it? It was painful. Good. Just sit to it first, then I'll check. மும்பையைச் சேர்ந்த பூனம் சர்மா ஒரு ஹோமியோபதி மருத்துவர். ஆனால் விதிகளை மீறி ஆரோபிளாஸ்டி எனும் முறையில் காதுகளில் காதணி அணிய முடியாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி மேடம் கல்லா கட்டி வந்திருக்கிறார். தகுதியே இல்லாத மயக்க மருந்து நிபுணர்களை உடன் வைத்துக் கொண்டு ஹெவி டோஸுடன் கூடிய மறுத்து போகும் மருந்துகளை போட்டு அறுவை சிகிச்சையில் வேறு ஈடுபட்டிருக்கிறார். மும்பையில் தொடங்கிய இந்த சட்டவிரோத தொழிலை இன்ஸ்டாவில் அப்லோடு செய்ய அதை பார்த்த பக்கத்து மாநில பெண்களும் பூனம் சர்மாவை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். மேடம், எங்க ஊருக்கு எப்போ வருவீங்க மேடம்? எங்க ஊருக்கு வருவீங்களா? எங்களுக்கும் காது ஓட்டையை அடைக்கணும் மேடம் என அடம்பிடித்திருக்கின்றனர் இந்த பெண்கள். அதனால் அம்மணி டைம் டேபிள் போட்டு பல்வேறு மாநிலங்களிலும் கிளைகளை தொடங்கிவிட்டார். நேற்று மும்பை, நாளைக்கு கொல்கத்தா, மறுநாள் சென்னை என ஊராக சென்று ஹோட்டல்களில் அறையெடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கிறார். இதன் மூலம் நாடு முழுக்க ஒன்றல்ல ரெண்டல்ல இதுவரை 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் ஹெவிடோஸ் உள்ள மருந்தை பயன்படுத்தி இவரிடம் காது ஓட்டையை அடைத்துள்ளனர். இதில் ஏகபோக வருமானம் கிடைத்து பூனம் சர்மாவின் காட்டில் பணமழையை பொழிந்திருக்கிறது. மேடம் படு பிஸியாக இருந்ததால் மேடமை முன்கூட்டியே வாட்ஸ்அப் மூலம் 2,000 ரூபாய் செலுத்தி புக் செய்ய வேண்டுமா? அப்படி புக் செய்த சென்னை, கோயம்புத்தூர் கஸ்டமர்களுக்கு மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதி காது ஓட்டையை அடைக்க பூனம் சர்மா பிளான் போட்டிருக்கிறார். தகுதி வாய்ந்த சரும மற்றும் அழகுக்கலை நிபுணர்கள் மட்டுமே இந்த அறுவை சிகிச்சையை முறையான வசதிகளுடன் மேற்கொள்ள முடியும் என விதிமுறைகள் இருப்பதால் இந்த விவகாரம் குறித்து சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உடனே களத்தில் இறங்கிய போலீசார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ரூம் போட்டு கஸ்டமர்களுக்கு காதில் தையல் போட்டு கொண்டிருந்த பூனம் சர்மாவை அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். மேடம், காது ஓட்டை அடைச்சது போதும் மேடம், காவல் நிலையத்துக்கு போலாம் வாங்க என கூட்டிச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் பூனம் சர்மாவை சந்திப்பதற்காக 2,000 ரூபாய் கொடுத்து கால்கடுக்க காலையிலிருந்து காத்திருந்த பெண்கள் சோகத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். பெரும்பாலான மருத்துவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தாங்கள் அளிக்கும் சிகிச்சைகளையும் அறிவுரைகளையும் வீடியோவாக பதிவிட்டு பிரபலமாகி வருகின்றனர். இதையே சில போலி மருத்துவர்களும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பணம் சம்பாதிக்கும் நோக்கில் விதிகளை மீறி வலிக்காமல் சிகிச்சை அளிப்பதாக விளம்பரம் வேறு செய்கின்றனர். அந்த விளம்பரங்களை நம்பி பலரும் ஏமாந்து போகின்றனர். சோ, இனியாவது உஷாராயிருங்க மக்களே.